திருவள்ளுவர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் கிராமத்தில் ருக்மணி சத்யபாமா சமேத சந்தன கோபாலகிருஷ்ண சந்தன விநாயகர் கோவில் சிலைகள் அகற்றப்பட்டது. இதனால் விரக்தியடைந்த அப்பகுதி மக்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தன கோபாலகிருஷ்ண ஸ்ரீ சந்தான விநாயகர் கோவில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் வனிதா ஸ்ரீதர் என்பவர் இக்கோவிலை அகற்ற கோரி 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொது பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கோவிலை அகற்ற உத்தரவிட்டது. அங்கு சென்ற வருவாய்த்துறையினருக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அங்கிருந்து சென்றனர். இதனால் வனிதா உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இதனை அடுத்து டிஎஸ்பி தமிழரசி அசோகன் மற்றும் காவல் ஆய்வாளர் அந்தோணி ஸ்டாலின் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கிருஷ்ணர் கோவிலில் இருந்த ராதா ருக்மணி கிருஷ்ணர் மற்றும் விநாயகர் சிலைகளை அகற்றியதோடு பொதுமக்களின் எதிர்ப்பினை மீறி கோவில் மண்டபத்தினையும் இடித்து அகற்றி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் கண்ணீர் விட்டு அழுது வருவாய் மற்றும் காவல்துறையினரிடம் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர்.